இப்போ வந்து நம்ம மிளகு காரசேவ் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். இந்த மிளகு காரசேவ் செய்கிறதுக்கு வந்து நான் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக அடுத்து வந்து நான் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து சேர்த்தா போதும். 1 கப் கடலை மாவுக்கு வந்து நம்ம 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து மிளகு காரசேவ் செய்ய போகிறனால மிளகு தான் இதில் வந்து நிறைய சேர்க்கணும். அதனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். ஓமம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் வந்து சின்னதாக இப்படி ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா சூடான எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதை மாதிரி எதுக்கு வந்து சேர்க்குறோன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும் காரசேவ். வேணும்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டரை விட வந்து எண்ணெய் சேர்க்குறது வந்து பெட்டர் ஆப்ஷனு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து பாதி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் வந்து தண்ணி தேவைப்படும். தண்ணி அதனால் வந்து ரொம்ப அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ காரசேவ் செய்கிறதுக்கு வந்து நான் இந்த அச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மோல்டில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வந்து வரும். இப்போ மாவு சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்சி விட்டுக்கலாம். இந்த பபிள்ஸ் வந்து இப்படி கம்மியானதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து காரசேவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் உடச்சி விடலாம். இப்போ கடைசியாக வந்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பர் ஈஸியான மிளகு காரசேவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் தான் ஆகும். அந்த அளவுக்கு ஈஸி. இப்போ வந்து நம்ம மிக்சர் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸி. இதுக்கு வந்து நான் வந்து 2 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் அவல். இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து வந்து நம்ம இந்த அவலில் வந்து சீசனிங் பண்ண போகிறோம். நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து முந்திரிக்கு பதில் வந்து பாதாம் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்க்குறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். இப்போ திராட்சை நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது அவலோடு சேர்த்துருங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து நம்ம மீதி ஐட்டம்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அப்புறம் பெருங்காயம் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதுவும் வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து உப்பு வந்து இன்னும் சேர்க்கல. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அவல் மிக்சர் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரெசிபி வந்து செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்குறனால நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பூந்தி வந்து செய்கிறதுக்குனே பூந்தி கரண்டின்னு இப்போ கிடைக்குது. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் வந்து இந்த கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த கரண்டி மேலே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். இது வந்து நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்டிலேருந்து வெளியே போயிடும். அதனால் இது மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க, சின்ன கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 3 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்திங்கன்னா வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தோலோடையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் வந்து வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். முந்திரி லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வறுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிறது வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பவுலில் போட்டது வந்து மிக்ஸ் பண்ண முடியல, ஏன்னா குவான்டிட்டி நிறையா இருந்தனால அதனால் பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். நம்ம ரொம்ப சிம்பிளான கார பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளுக்கு பதில் நீங்கள் வேணும்னா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கணும். இதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். லாஸ்ட்டாக வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு. கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான். இதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டாக சப்பாத்தி மாவு எப்படி செய்வோமோ அது மாதிரி செஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தின்னா வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக இது மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டைமண்ட் ஷேப்ஸில் வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பட்டர் பேப்பரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் இதில் போட்டு பண்ணேன். இல்லைனா உங்களுக்கு டேபிள் இல்லைனா டேபிளில் கூட நீங்கள் பண்ணலாம்.
ஸோ இந்த பீசஸ்லாம் இப்போ தனித்தனியாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம ரொம்பவே குவிக்கான ஸ்நாக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு.